श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो परमऋषिभ्यो श्रीगुरुभ्यो नमः। हरि ओम तत्सत्। வேதாந்த சாஸ்திரத்திலேயே ரொம்ப பிரசித்தமான प्रौढ़ प्रकरण ग्रंथम प्रसिद्धमान प्रौढ़ प्रकरण ग्रंथम अष्टावक्र गीतै। इदिकी मरोरु पेरु अष्टावक्र संहित। तेरिल भगवद्गीता दा भगवद्गीतानी सोल्लणुम। நிறைய அதுக்கப்புறம் பழக்கத்தில் உத்தவ கீதா, பிக்ஷு கீதா, ராமகீதா, விபீஷண கீதா, இப்படி பலதெல்லாம் கூட கீதானே சொல்கிறது பழக்கமாயிடுது. அஷ்டாவக்ர சம்ஹிதம் 298 ஸ்லோகங்களோடு இருக்கிற 20 அத்தியாயங்களாக கூடியிருக்கிற இந்த அஷ்டாவக்ர கீதா, அஷ்டாவக்ர ரிஷி அவர்னால செய்யப்பட்ட உபதேசம். இந்த பிரௌಢ கிரந்தங்கள்னு சொல்லும்போது இன்னும் கூட முக்கியமானது யோக வாசிஷ்டம். நிறைய ஆச்சாரியர்கள் விரும்பி பாராட்டி பேசுகிற விசாரணை செய்கிற ரெண்டு பிரௌಢன்னா ரொம்ப ஆழமான அர்த்தம். சைஸ்னால் இல்லை. யோக வாசிஷ்டம் ரொம்ப பெருசு. அப்படி நிறைய மகாத்மர்கள் எல்லா ஆச்சாரியர்களும் இந்த அஷ்டாவக்ர கீதை பற்றி பாராட்டி சொல்லியிருக்காங்க. அதை நம்ம இன்னைக்கு படிக்க தொடங்குகிறோம். முதல் அதிகாரி யார் இதுக்கு? ஏன்னா இது பிரௌಢ பிரகரண கிரந்தமாக இருக்கிறதுனால அதிகாரி யாருக்கு இது தகுதி இருக்குது இது படிக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்குன்னா உத்தம அதிகாரி. உத்தம அதிகாரின்னா உபனிஷத்துகள், பகவத்கீதை, உபனிஷத்துகள், பிரகரண கிரந்தங்கள் எல்லாம் படித்து முடித்த அவனுக்கு ஒரு கணக்கு அப்படி வச்சுக்கிறோம். உத்தம அதிகாரின்னு சொன்னால் பிரம்ம வித்யா, ஆத்ம சாட்சாத்காரம், விசாரம் தவிர வாழ்க்கையில் இன்னொரு லட்சியம் అనేది இல்லை. அது மட்டும் இல்லை, தீவிர முமுட்சுத்துவம் இருந்திருக்கிறவன். தீவிர முமுட்சுத்துவம் இருந்த அர்த்தம் இந்த ஜன்மத்திலேயே நான் கரையேறணும். அப்படிப்பட்ட எல்லாமே வெரி ஹை டிஃபைன்டு குவாலிட்டிஸ். அவனுக்கு இது வேலை பண்ணும். எப்படி வேலை பண்ணுமன்னா, இல்லை வேலை முக்கால் முடிச்சாச்சு, ஞான நிஷ்டை கூட வந்ததை, ஆனால்
இன்னும் ஞான நிஷ்டனை திருடப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நிதித்தியாசன பிரகரண கிரந்தம் தினந்தோறும் படிச்சுக்கிட்டு ஞாபகப்படுத்திக்கிட்டு தியானிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய கிரந்தம். அதனால தான் சொன்னோம் 10 உபனிஷத்தும் கேட்டு முடிச்சாச்சு, பகவத்கீதையும் மொத்தம் கேட்டு முடிச்சு அவனுக்கு அப்போ அந்த படிப்புடைய சிரவணத்துடைய எல்லாத்தையும் பலத்தின் அப்படியே ஜூஸ் எடுத்து கொடுக்குற மாதிரி இந்த ஸ்லோகங்கள் அமைஞ்சிருக்கு. அஷ்டாவக்ர சம்ஹிதம். ஸோ அதிகாரி உத்தம அதிகாரி. விஷயம் பிரம்ம வித்யா. சம்பந்தம் அந்த அதிகாரி இந்த பிரம்ம வித்யா வேணும்னு விரும்புகிறான். பொதுவாக 4 விஷயங்கள் பேசுவோம் இல்லையா? அனுபந்த சதுஷ்டயம். அனுபந்த சதுஷ்டயம் அப்படின்னு சொல்லும்போது இந்த அதிகாரி, விஷய, அப்புறம் பிரயோஜனம், சம்பந்தம். ஸோ அதிகாரி பற்றி சொல்லியாச்சு. விஷயம் பிரம்ம வித்யா. ஞாபகப்படுத்துகிறோம் மறுபடியும், எதுக்கு இந்த பிரம்ம வித்யா? லோகத்தில் எத்தனையோ வித்யகள் இருக்கும்போதும் இந்த பராவித்யான பிரம்ம வித்யா ஏன் அதி முக்கியம்? இது அதி முக்கியமனே எல்லாருக்கும் தோணுறதில்லை. உத்தம அதிகாரிக்கு தான் தோணுறது. பிரம்ம வித்யா பராவித்யா ஏன் அதி முக்கியம் அப்படின்னா, லோகத்திலோ வாழ்க்கையிலோ துக்கம் என்பது இருக்கு. சம்சாரத்தில் துக்கம் இருக்கு. அந்த துக்கத்திலிருந்து எனக்கு நிவர்த்தி வேணும் அப்படியே நீ விரும்புகிறவன் தான் முமுக்ஷு. முக்தி அடையணும்னு இச்சப்படுறான். ஏன் முக்தி அடையணும் இச்சப்படுறன்னா, துக்கத்திலிருந்து விடுதலை. துக்கத்திலிருந்து விடுதலை பேர் தான் சம்சாரத்திலிருந்து விடுதலை, அஜ்ஞானத்திலிருந்து விடுதலை. அதனால எனக்கு துக்கம் போகணும். துக்கம் போகணுமன்னா அஜ்ஞானம் போகணும். அந்த அஜ்ஞானம் ஸ்வரூப அஜ்ஞானம். அந்த ஸ்வரூப அஜ்ஞானம் போகணும்னா ஸ்வரூப போதம் வரணும். அந்த ஸ்வரூப போதத்துக்காக நான் என்னை பற்றி படிச்சுக்கிறேன், என்னை பற்றி விசாரணை பண்ணுறேன். அவ்வளோதான், சிம்பிள். இதுதான் ஜர்னி. அதனால விஷயம் பிரம்ம வித்யா, சம்பந்தம் இதனால எனக்கு இப்படிப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறதுனால இப்படிப்பட்ட ப்ராப்ளத்துக்கு எனக்கு சொல்யூஷன் இதுதானே தெரிஞ்சுது. இப்போ நான் அது உபயோகப்படுத்தணும். ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கா இல்லை ப்ராப்ளம் டிசால்வ் பண்ணுறதுக்கா அப்படின்னு கேட்டால், யோக வாசிஷ்டத்தில் இந்த டிசால்வ் பண்ணுற பற்றி தான் அவர் பேசுவார். ப்ராப்ளம் எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது అనేది கிடையாது. அதனால் உலக பிரச்சனைகளுக்கு தீர்வில்லை. ஒரே ஒரு வழி, டிசால்வ் பண்ணி விட்டுடலாம். ஸோ அதிகாரி, விஷய, சம்பந்த, பிரயோஜனம், முக்தி. இந்த பிரம்ம வித்யா அதிகாரி అనేది ரொம்ப முக்கியமாக இருக்கு. கிரமமாக அநேக வருடங்கள்
சொல்லி கொடுத்து சாதன சதுஷ்டய சம்பத்தி வளர்த்தி விஷயம் என்ன, இதோட முக்கியத்துவம் என்னானே குருவே சொல்லி இப்படி தான் கிரமமாக போக வேண்டியிருக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு. அப்படி பண்ண 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 அந்த பக்குவத்தை வந்ததப்போ அந்த மெச்சூரிட்டி అనేది வந்து அவனுக்கு அப்போதான் ஞானத்தில் ஈடுபட்டு ஞான நிஷ்டையில் இருப்பான். இது ஒரு வகை, பொதுவான வகை. ஆனால் சில பேருக்கு ரொம்ப பக்திகளாக இருக்கிற சாதகர்களுக்கு வந்து சட்டுன அந்த குரு ஒரு வாட்டி உபதேசம் பண்ணாவே நீ பிரம்மம் அப்படின்னு சொன்னால் வேலை முடிஞ்சு போச்சு. அது எப்படி வேலை முடிஞ்சது? அது எல்லாருக்கும் அப்படி முடிய மாட்டேங்குதே. கதையில் அங்கங்கே யார் யாருக்கோ எப்படி எப்படியோ ஆயிடுச்சு. இங்கே பார்க்க போகிற இந்த கதையிலேயே இந்த உபதேசம் ஜனகருக்கு செய்யப்படுறது அஷ்டாவக்கரர் மூலமாக. அப்போ அவருக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு சட்டுன்னு வந்துச்சு. அந்த ஸ்வரூப நிஷ்டை வந்தது, சட்டுன்னு வந்துச்சுன்னு. அப்போ 298 ஸ்லோகம் எதுக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். வந்துச்சு. அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கேள்விகளை கேட்குறான். அது கொடுத்த குரு முன்னாடியே இருக்கும்போது கேள்விகளை கேட்டு இன்னும் சார்ட் அவுட் பண்ணி இனிமேல் ஒரு சந்தேகம் இல்லாத ஒரு நிலை. குரு கூட அதுக்கு தகுந்தமாக அதை கைட் பண்ணி சொல்கிறாரு, சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் இந்த சட்டுன்னு ஏற்படுறதுனேது எங்கெங்கோ கேட்குறோம், சில பேருக்கு ஆகிறது. அப்படி சட்டுன்னு ஒரு நாளைக்கு மிருத்யு பயம் வந்தது ரமணருக்கு 17 வயசில். அந்த திருச்சுழிலிருந்து கிளம்பி அப்படி அன்றைக்கி அவ்வளோதான் அன்றைக்கி ஆயிடுச்சு. அன்றைக்கே ஞானோதயம் ஆயிடுது. இப்படி எல்லாம் கேட்டு அது எப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரே ஒரு பதில் தான் சொல்ல முடியும். அவங்க சாதன சதுஷ்டய சம்பத்தி அது இது எல்லாமே கூட முடிச்சிட்டான். இது முன்னாடியே ஜன்மத்திலேயே முடிச்சிட்டான். கிருத்தோபாஸ்திகள் அப்படின்னா கிருத்த உபாசர், கர்மயோகமும் உபாசனை ரெண்டும் பண்ணிட்டான், முடிஞ்சாச்சு. இனிமே அவனுக்கு இங்கே பண்ணி அடைய வேண்டியதனது கிடையாது. அது பண்ணலைன்னா இங்கே டைம் ஆகிட்டே இருக்கும் கொஞ்சம். அதுதான் வித்தியாசம். இது ஒன்று தான் நம்மளால் பதில் சொல்ல முடியும் தவிர அதுக்கு ரொம்ப சிந்திச்சு ஆராய்ச்சதோ அது கடவுளுடைய கிருப்பைன்னு சொல்லுங்கோ, அவனுடைய ஆத்ம கிருப்பைன்னு சொல்லுங்கோ, எப்படியாவது சொல்லுங்கோ. சரி, ஆத்ம கிருபை கடவுளுடைய கிருபை ரெண்டு ஒன்று தான். அது நல்லா கிடைச்சதுனால தான் நம்ம இங்கே சத்சங்கத்துக்கு உட்கார்ந்துடுறோம். ஆத்ம பிரசாதம், ஈஸ்வர பிரசாதம் எனக்கு கிடைச்சது என்ன ஒரே ஒரு அடையாளம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எனக்கு சத்சங்கத்துக்கு போகணுமனே, இந்த ஜன்மத்திலேயே நான் இது சாதிச்சுக்கணுமனே ஒரு ஆசை வருது பார்த்தீங்களா, அதுதான் ஆத்ம பிரசாதம். இல்லைன்னா வரமாட்டோம். ஆத்ம தன்னை தான் அனுகிரகிச்சுக்கிறது. நீ இனிமே இந்த பந்தத்தில் இருக்கக்கூடாது, இது உனக்கு தேவையில்லை. அதுக்கு பேர் தான் ஆத்ம அனுகிரகம், ஆத்ம பிரசாதம். அதனால் அனுபந்த சதுஷ்டயம் பற்றி சொல்லியிருக்கேன். அதுக்கு பிறகு இந்த அஷ்டாவக்கரர் யார், இவருடைய பெருமை என்ன,
இந்த உபதேசம் எங்கே எப்போ யார் எதுக்காக சொல்லிட்டாரு. இனி பின்னாடி ஒரு கதை பார்ப்போம் சுருக்கமாக. இந்த கதையும் பல வகையாக சொல்லப்படுறது. அதனால் நமக்கு கதை முக்கியம் இல்லை, கேட்போம். ஆனால் அங்கே அப்படி சொல்லியிருக்கு, இதில் இப்படியானி நம்ம அந்த டிஸ்கஷன் ஆராய்ச்சி இது எப்போது நடந்த விஷயம். இது எங்கே பிரஸ்தாவனம் செய்யப்பட்டதுன்னா, ஒரு சோர்ஸ் வந்து மகாபாரதத்தில் வனபர்வதத்தில் 2 அத்தியாயங்கள் 132 3 132 33 34 3 அத்தியாயங்கள் வனபர்வதத்தில் இந்த அஷ்டாவக்ர சம்ஹிதை சொல்லப்பட்டது. வனபர்வம்னா அப்போது பாண்டவர்கள் எல்லாரும் வனவாசம் செய்கிற சமயத்தில் அங்கே தான் அவங்களுக்கு நிறைய ருஷிகளுடைய தொடர்பு ஏற்பட்டதா. மார்க்கண்டேயர் கூட அங்கே தரிசனம் கொடுத்ததா. ஆல்மோஸ்ட் எல்லா பெரிய ரிஷிகள் மகாத்மர்கள் எல்லாரும் அவங்க கிட்ட வரா, அவங்களே வரா, இவங்க தேடாம பாருங்க. அதான் ஈஸ்வர கிருபா. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, கோயிங் த்ரூ தட் வனவாசம் அதெல்லாமே. அப்போது அது அவங்களுக்கு அங்கே தாங்கிட்டு எல்லா கஷ்டங்களும் அப்படி முன்னு வந்தாங்கன்னு சொன்னால் அதுக்கு காரணம் சத் சங்கம்தான். இது ரொம்ப கிளியராக மகாபாரதத்தில் சொல்லப்பட்டது. அங்கே லோமஷானே ருஷி வந்தார். அவர் தர்மபுத்திரனுக்கு இந்த அஷ்டாவக்ர சம்ஹித கதை உபதேசம் பண்ணார். பாருங்க, இவ்வளவு கேட்டதுக்கு பிறகு கூட பாண்டவர்களுக்கு தர்மராஜனுக்கு இருக்கிற பிராரப்தம் எது இருக்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் யுத்தமும் பண்ண வேண்டி வந்தது, நிறைய பிளட் ஷெட்டும் நடக்க வேண்டியதாகிடுது. ஆனால் அது எல்லாத்தையும் கூட சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணர் இருந்துட்டு சொல்கிறாரு, நிமித்த மாத்திரம் பவசவ்ய சாச்சின்னு. பெரிய கைகள் இருந்து 2 கைகளினாலையும் அன்பு விடக்கூடிய சக்தி இருக்கிற அர்ஜுனனே, நிமித்த மாத்திரம், நீ ஜஸ்ட் நிமித்தந்தான், நீ பண்ணுற நினச்சிக்காதே. நீ பண்ணுறன்னாலும் பண்ண முடியாது, பண்ண மாட்டேன்னாலும் பண்ணாமல் இருக்க முடியாது. இந்த கருத்து வந்து ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். இதே இன்டர்பிரிட்டேஷன் மாதிரி தான் துரியோதனன் வந்து கூட பேசுகிறான். ஜானாமி தர்மம் நஜமே நிவృత్తి, ஜானாமி அதர்மம் நஜமே பிரவృత్తి. ஏதோ என் ஹிருதயத்தில் இருக்கிற ஈஸ்வரனால் அதை அந்த சக்தி என்னை நடத்துறதுனால அது நடத்துறதுன்றான். ஸோ அதனால் எப்படி புரிஞ்சுக்கணும், இப்போ யார் சொன்னது கரெக்டு அந்த மாதிரி ஆகக்கூடாது. ஸோ லோமஷ ரிஷி சொல்கிறார், அஷ்டாவக்கருடைய அம்மாவுடைய பேர் சுஜாதா, அப்பாவுடைய பேர் வந்து கஹோர ரிஷி. ஓகே, கஹார கஹோர அதுலேயே பிரச்சனையாக இருக்குது ஸ்பெல்லிங்கு. கஹாத அனே அப்படி இல்லை இருக்குது, ஒரிஜினல் பார்க்கணும். கஹோர ரிஷி, ரிஷி பெரிய பண்டிதர், நல்ல வேதாந்தம் எல்லாம் இருக்கு. ஆனால் கிரகஸ்தர். அப்போ கஹோர ரிஷியுடைய பாரிய சுஜாதா கர்ப்பவதியாக இருக்கும்போதே
இவர் பக்கத்தில் உட்காந்துட்டு இந்த வேத பட்டணம் பாராயணம் அதெல்லாம் சிலது செய்கிறா. கேட்டுகிட்டே இருக்கும்போது அந்த அம்மா கேட்டுட்டு இருக்கிறா, கர்ம ஹெல்ப் பண்ணிட்டு. ஸோ உள்ளே இருக்கிற இந்த கர்ப்பத்தில் இருக்கிற சிசு ஒரு நாள் பேசுறது. அப்பா அப்பா நீ செய்கிற வேதிக் சாண்டிங்கில் தவறு இருக்கேன்னு. கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை எப்படி பேசும் கேள்வி கேட்கக்கூடாது. பேசினா கூட அது இவருக்கு எப்படி கேட்டது, என்ன புரிஞ்சதுன்னா, இவரே ஒரு ருஷி. இப்படி கர்ப்பத்தில் இருந்தே ஞானிகளாக இருந்து கர்ப்பத்திலேருந்து பேசினது అనేది 2 சந்தர்ப்பங்கள் 2 விஷயம் 2 இடத்துல சொல்கிறது. ஒன்று அஷ்டாவக்ரர், இன்னொன்று வாமதேவ ரிஷி. இந்த வாமதேவ ரிஷி பற்றி ருக்கு வேதத்திலே வருது. அவர் அப்படிதான், அவர் இப்படி அப்பானை காட்டி கொடுக்கல. அவர் அப்படி நாகம் மனுஷோ நச்சதேவ யக்ஷோ அந்த மாதிரி பாட ஆரம்பிச்சிட்டார். அஸ்தாமல் இருக்கிற வெளியில் பாடின அவர் உள்ளே பாடுறார். ரேர் இன்சிடென்ட்ஸ் உண்டு. அதனால் இவங்களை கர்ப்பஸ்ரீமான்கள் అని சொல்லலாம். கர்ப்பத்திலேயே ஞான நிஷ்டையில் இருந்து ஒரு விதமாக பார்த்தா நம்ம எல்லோரும் ஞானிகள் தான் கர்ப்பத்தில் இருக்கும்போது. அதுக்கு அத்தாரிட்டி கபில கீதா பாகவதம். ஆனால் அதில் எக்ஸ்ட்ரீம் இது என்ன எல்லா ஜீவ உள்ள இருக்கிறது பிரார்த்தனை பண்ணுறது நமக்கு கபிலர் சொல்லி கொடுத்தார், பார்த்தோம். அது வெளியில் இப்படி இருக்கிறது. அப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் கூட அந்த ஞான பூர்ணமாகவே இருக்கிறது అనేది அது கம்ப்ளீட். நம்ம அங்கே இருந்தால் கூட நம்ம ஞான சக்தி அங்கே நிஷ்டை வெளியில் கர்ப்பத்திலேருந்து வெளியே வந்த உடனே மறக்கப்படுறது. அப்போது கர்ப்பஸ்ரீமான் பொதுவாக நான் பாகவதம் சொல்லும் போது பரீட்சித்துக்கு கூட அப்படி பேர் வச்சு சொன்னேன். கர்ப்பஸ்ரீமான் எந்த விதத்துலன்னா, கடவுள்னே அம்மா வயிற்றில் இருக்கும்போதே பார்த்தேன். சதுர்புஜ மகாவிஷ்ணுவோடைய ரூபத்தைன்னு பார்த்தேன். ஆனால் பிறந்ததுக்கப்புறம் ஞானத்தோட பிறகுல ஞானம் கூட இல்லை. அப்போ சகஜமாகவே நல்ல மனுஷனாக வாழ்ந்தா, தார்மமாக ராஜாவாக இருந்தா. அதுக்கப்புறம் தெரியும் நமக்கு அவருடைய பிராரப்தம் அப்படி இருந்து, அதுக்கப்புறம் அவருக்கு சாபமே வரமாய் அதுக்கு சுகதேவர் தரிசனம் கொடுத்து பாகவதம் 7 நாளில் ஞானோதயம். பாருங்க, டிஃபரெண்ட் திங்ஸ். என்ன சொல்ல வரேன், கர்ப்பஸ்ரீமான் நம்ம எல்லோரும் ஏன் அப்படின்னா ஞானந்தான் நம்முடைய ஸ்வரூபம் அங்கே தெரியறது. கர்ப்பத்தில் இருந்தால் கூட நம்ம நினைக்கிறோம் பிரெயின் வளரல, அது வளரல, தெரியாதுன்னு. தெரியலன்னு எப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறான். நம்ம பிரார்த்தனை பண்ணுறோன்னே சாஸ்திரம் ருஷி கபில பகவான் சொல்லி நமக்கு தெரியறது. நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரியாது, சுற்றி இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாது. அது இங்கே டிப்பிக்கல் கேசஸ் 2, இந்த வாமதேவர் அண்ட் அஷ்டாவக்ரர். சரி, அப்பா கிட்ட இப்படி சொல்லிட்டான். சொன்ன உடனே இவருக்கு கோபம் வந்துச்சு. இங்கேருந்தே நம்ம மைனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு வரணும். ऋषिக்கு கோபம் வரலாமா? ऋषि என்ன ஜானாதி இது ரிஷ்யதி இது ரிஷதி அப்படின்னா
பூர்ண ஞான நிஷ்டையாலோ இருந்திருந்த கோபம் வந்திருக்காது. அந்த கோபத்தினால கோபம் வந்தால் கூட பிரகிருதி சகஜம். ஒரு சந்தர்ப்பத்தில்னா கூட அது சாபம் கொடுக்குற அளவுக்கு அது தீவிரமாகக்கூடாது இல்லையோ. ஆனால் சாபம் கொடுக்குறாரு. இதுதான் அந்த தபஸுடைய கர்வம், பாண்டித்தருடைய கர்வம், அகங்காரம். நம்ம இந்த கதை மூலமாக 2-3 இடத்துல பார்க்க போகிறோம். அது டேஞ்சரஸ். ஆனால் புராணங்கள் கதைகள் அப்படி தான் இருக்கு. இது புராண கதைன்னு உபனிஷத்து கதைன்னு சொல்லணும். அதனால் கோபம் வந்துச்சு, சாபம் கொடுத்தாரு. உள்ளே இருந்தே நம்மளை இப்படி திருத்தரானேவனு வெளியில் வந்து என்ன பண்ணுவான். அஷ்டவக்கரங்களோட பிறப்பாயாக சரீரத்தில் 8 வலைகள் வளைஞ்சு ஒரு டிஃபார்மிட்டி இருந்தாவே எப்படி இருக்குன்னு நம்ம ஊழிச்சு பார்க்கணும். 8 இடத்துல அஷ்ட வக்கரங்கள். அதுக்கு பிறகு பிறந்ததுக்கு அப்புறம் கூட அவருக்கு அதே பேர் இப்போ ஃபேமஸாகவே இருக்கு. அது அவருக்கு அலங்காரம். அஷ்டாவக்கரர். சரி, குழந்தை பிறந்தாச்சு, சாபம் கொடுத்தார் இவர். அப்படி தான் பிறந்தது. அதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் பணம்காக வசதி குழந்தை அதுக்காக ஜனகருடைய ராஜ ஆஸ்தானத்துக்கு போகிறார். அங்கே நிறைய ராஜா கிட்ட போய் ஏதாவது விஷயம் ஜனகர் எந்த ஜனகர் అనేది அது சந்தேகமாகவே இருக்கு. அப்புறம் சொல்கிறேன். அங்கே போய் கொஞ்சம் அவர் கேள்வி கேட்பார். பொதுவாக நல்ல ஆத்தியாத்மிக கேள்விகள். அவர் கேள்வி சந்தோஷமாக இருந்துச்சுன்னா தானம் பண்ணுவார். தங்கம் கட்டியிருக்கிற கொம்பு இருக்கிற மாடுகள் ரெடியாக வச்சிருப்பார். தினந்தோறும் இது நடந்துட்டுருக்கோம், ஒரு டெய்லி ரொட்டீன். சரி, போகிறது போய் எங்கோ யாருன்னோ கேட்குறது ராஜா கிட்ட போய் கேட்டால் சகாயம் கிடைக்கும். பிராமணனுக்கு பிக்ஸை கேட்கறது தப்பு கிடையாது. வந்தார். அங்கே வந்தின் வாதிக்கிறவங்களோ ரொம்ப சிறந்தவரை இன்னொரு அந்த ஜனகருடைய ஆஸ்தானத்திலோ பண்டிதர் இருக்கார். அவர் இப்படி நிறைய பண்டித சபை நடக்கும்போதும் வாத விவாதங்கள் நடக்கும்போதும் நிறைய பேர் தோற்றி போனவங்க எல்லாருமே வருண லோகத்துக்கு அனுப்புறது. அவங்க வருண லோகத்தில் எல்லாரும் இங்கே கொஞ்சம் திரும்பி பிரெயினுக்கு எட்டாது கதை. அது எப்படி ஒருத்தர் வருண லோகத்துக்கு அனுப்புவார் அப்படின்னு அங்கே கதை வேறு விதமாக சில இடத்துல சொல்லப்படுது. அந்த வந்தின் வாதி அவருக்கு அப்பா இருக்கார், அப்பா பேர் வருணன் அப்படின்னு சொல்லப்படுறது. இல்லை வருண லோகத்துக்கே அனுப்பிச்சிட்டா வருணர்கிட்ட எல்லாரும் இவங்க பிராமணர்களை பிரீஸ்டுகளை வேலை பண்ணுறா. அப்படி ஒரு என்ன சொல்கிறது, கேப்டிவேஷன் பந்திக்கப்பட்டாங்க. அங்கே கொண்டு போயிட்டு இங்கே இவங்களுக்கு சுதந்திரம் இல்லை. அப்படி தோற்றி போனால் இப்படி இல்லை, அவன் அப்பாவுக்கு வருணனுக்கு சேவை பண்ணணும்னு ஒரு நியமம். அது எப்படியாவது எடுத்துக்கோங்க கதை. சரி, ககோர ரிஷி வந்தார் ஜனகர் ஆஸ்தானத்தில். அந்த வாதினுடைய கையில் தோற்று போயிட்டார்.
அப்போது ஆஸ் யூஷுவலாக வருணலோகத்துக்கு அனுப்பப்பட்டார். அங்கே குழந்தை அஷ்டாவக்கரர் கொஞ்சம் கொஞ்சம் வளர்றான். இவர் கிளம்பி வந்தது சின்ன வயசுல, பையன் பிறந்துச்சு வந்துட்டார். இவர் கொஞ்சம் மாதங்க அப்புறம் குழந்தை வளருது கொஞ்சம். அதுக்கப்புறம் அது அப்படி பெருசாகிடுது, இப்படி உபநயனம் ஆகிடுது, எல்லாம் ஆகிடுது. அது குருகுலம் படிக்க ஆரம்பிக்கிறான். சாதாரணம் எல்லாரும் மாதிரி ஆனால் ஞானம் அப்படிதான் இருக்கு. அங்கே எல்லாரும் டீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. உங்கள் அப்பா அப்பா எங்கே, அப்பான்னு இப்போ பார்க்கலையே, அப்பா இல்லை கூட అనేది அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வந்தது. அப்புறம் கொஞ்சம் 12 வயசு வந்துச்சு. ஏன்னா அவர் போனார் வரலையே. அம்மா கிட்ட கேட்குறா, அம்மா அம்மா எனக்கு எல்லாரும் கேட்குறாங்க, எனக்கும் கேட்கணும், அப்பா இங்கே யார்? அந்த அம்மா அப்போ சொன்னான், இப்படி ஆயிடுத்து, போயிட்டு அங்கே நடந்தது அந்த அம்மாவுக்கு தகவல் தெரியும். அதனால் அதுக்கப்புறம் அப்பா வரல. சொன்ன உடனே 12 வயசு அஷ்டவக்கரங்களோடு இருக்கிற இந்த அஷ்டாவக்கரர் வந்து ஜனகருடைய ஆஸ்தானத்துக்கு கிளம்பி போகிறார். முக்கியமாக அப்பானே விடுவிக்கணும். சரியா? ஜனகர் ஆஸ்தானத்தில் பொதுவாக மகா பண்டிதர்கள் வேதம், சாஸ்திரம், தர்க்கம், நியாயம், மீமாம்சா, வியாக்கரணம் இப்படியெல்லாம் படித்து எது கேட்டால் அப்படி புக்கிடிப்பாங்க. அப்படிப்பட்டவங்களெல்லாம் அது ஃபேமஸ். ஜனகருடைய ஆஸ்தானம், இந்த பண்டித சபா படித்தவங்களுக்கு மதிப்பு. அப்போது இவன் சின்ன பையனாக வர, அப்புறம் வேறு இப்படியெல்லாம் டிஃபார்மிட்டிவ்ஸோடு இருக்கு. உள்ள முதல்ல அனுமதி பண்ணல. ஓகே, யாரோ வர பார்க்கறது பிராமணனா பையனாக இருக்க தெரியுறது. பட் அதுக்குள்ள எப்படி அனுப்புறது? அது வேறு பார்க்குறதுக்கு ஒரு இதாக இருக்குது. 12 வயசு. இங்கே உள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் தாத்தாகள். எப்படியோ அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. உள்ள சபை அநேக ஜனம் கூடியிருக்கா. இன்னொரு பக்கம் இந்த பண்டிதர்கள், ராஜா உட்கார்ந்துருக்கார். இவர் நடந்து உள்ள வர சபை எல்லாரும் குல்லுன்னு சிரிக்கிறான். அஷ்டாவக்கரர் எல்லாருமே பார்த்துக்கிட்டே வரா. ராஜா கிட்ட வந்து, ராஜா இவர் சின்ன பையனானாலும் சரி, அதன் பிராமணனால ராஜா வந்து நமஸ்காரம் பண்ணி தான் ஆகணும். அவ்வளோ சுலபமாக உள்ளே வர முடியாது. யாரோ ஒன்று வந்துட்டான். அவ்வளோ குல்லுன்னு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த குழந்தை ராஜா கிட்ட சொல்றது, என்ன சபை இது? எல்லாரும் சர்ம வியாபாரம் பண்ணுறவங்க மாதிரி இருக்காங்க. என்னது செருப்போட்டிகளாக இருக்காங்க, தைக்கிறவங்களாவே. அப்படி என்ன ஐயா, என்ன இப்படிப்பட்ட மக்கள்னு வச்சிருக்கு நீ உன்ன சபையில்? எப்போ இங்கே எல்லாருக்கும் சர்மம் பார்க்கறது தவிர ஆத்மன் சைத்தன்யம் பார்க்கறதுக்கு ஒருத்தனுக்கு தெரியலையே. எல்லாம் தோல் வியாபாரம் பண்ணுறவங்க மாதிரி இருக்கானே அப்படின்னு ராஜா கிட்ட சொல்ல உடனே சபை அப்படியே சைலன்ஸ் ஆகி போச்சு. ராஜா ஆச்சரியப்ப எல்லாரும் சிரிச்சது அவ்வளோ இல்லை. இப்போ சீரியஸ் ஆகி போயிட்டாங்க எல்லாரும். நம்ம இப்படி சொல்கிறா, ஒரு பையனுக்கு எல்லாம் இப்படி சிரிக்கிறது.
செருப்பு குத்தியாகவே இருக்குல்ல. ராஜா வந்து என்ன மகாத்மா மகானுபாவா அப்படி சொல்கிறீங்க, இவங்க எல்லாரும் பெரிய பெரிய பண்டிதர்கள் எல்லாம். அவங்க படிச்சு இருக்கட்டும், பாண்டித்யம் இருந்து இருக்கட்டும், எல்லா உத்தண்டர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாரும் இங்கே உன்னை சபையில் இருக்காங்க. ஜனகருடைய சபைன்னா ரொம்ப கண்ணியமாக இருக்கும், அப்படிப்பட்டவங்க இருக்க நான் நினச்சேன். இவங்களே எல்லாரும் இங்கே உட்கார்ந்துருக்கான்னு தெரியுமா? கொம்புக்கு நீ கட்டி வச்சிருக்கிற அந்த தங்கம் கட்டியிருக்கிற கொம்பு இருக்கிற மாடு வாங்கிறத எல்லாரும் மாட்டு பசங்களாகவே இருக்காங்க. மாட்டு பசங்க பூனலை போட்டிருக்கானே தவிர இவ்வளோ ஸ்ட்ராங்காக திட்டிருப்பாரு. நீங்கள் சும்மா சொல்கிறீங்களா சார்? திட்டா இல்லை, மாட்டு பசங்களாகவே இருந்தது. அவங்க நீ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி ஒரு மாடு வாங்கி போகிறதுக்காக வரவங்க. முக்தி தரேன்னு சொல்ல ஓடே போயிடும் எல்லாரும். அதனால் படித்தாங்க. எப்போ இப்படியெல்லாம் பேசியிருக்கானோ ஜனகருக்கு புரிஞ்சு போச்சு. அப்போது நமஸ்காரம் தவறு அவங்க சார்பில் மன்னிச்சு நாங்கள் எல்லாம் சொல்லி எனக்கு பிரம்ம வித்யா உபதேசம் பண்ணுங்க. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க யாரு கூட நாங்களே இன்னும் அடையலைன்றாங்க. அப்போ பாண்டித்யம் படித்தாங்கன்றீங்க. அதுதான் நான் சொன்ன மாட்டு பசங்க செருப்புத்திகள் எல்லாம் சர்ம திருஷ்டி இருந்து ஆத்ம திருஷ்டிக்கு வரணும். சர்மத்தினே பார்த்துட்டு அப்போ ஜனகர் எனக்கு பிரம்மோபதேசம் பண்ணணும். நீங்கள் என்னப்பா பிரம்மோபதேசம் வந்து என்ன கடையில் வாங்குற சாமானா என்ன? அது உள்ளனந்து நீயே உணர வேண்டிய விஷயம். ஆனால் அது உணர முடியல, நிற்க முடியல. சுவாமி சொல்லணும், எனக்கு நீங்கள் உபதேசம் பண்ணு. எவ்வளோ நாளானாலும் சரி, எவ்வளோ நேரமானாலும் சரி. அப்படி என்ன அதான் அவ்வளோ நாள் நேரம் இல்லை, வேண்டாம். அப்போ ஒரு மனிதனும் குதிரை ஏறுறதுக்காக இது ஒரு ஹைலைட் இந்த கதையில். ஒரு பக்கம் அந்த இப்படி இது போட்டிருக்கும், ரிங் இருக்குமா, ஒரு கால் அங்கே வச்சு இன்னொரு கால் வந்து உடனே போட்டு அங்கே உட்காரணும், இல்லைன்னா குதிரை தள்ளி விட்டுடும். அது அப்படி கொண்டு போயிட்டே அது ஏறினதே தெரியாமல் கால் வைக்கிறது. அந்த ஒரு கால் வச்சு இன்னொரு கால் எடுத்து தூக்கி போடுறதுக்குள்ளே படிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் பிரம்ம வித்யான்னார். ஜனகருக்கு ஆச்சரியம். நான் அதெல்லாம் நம்ப முடியாது. நீங்கள் எது சொல்கிறீங்க, அது எப்படி சாத்தியமாகும்? மறுபடியும் இதை இங்கே பாருங்க, எப்படிப்பட்ட பண்டிதர்கள் தெரியுமா இவங்க எல்லாரும், எத்தனை பேர்னு தோத்திட்டு அவன் வாதி அப்புறம் அதெல்லாம் பண்ணுறான். சரி, கொஞ்சம் நேரம் நீ அப்படி முதல்ல நான் வந்த வேலை வந்து இந்த வாதனை கூப்பிடுங்கன்னா அவனு கூட வாதனை நடந்தது. அவன் தோற்றி போயிட்டான். அப்பான்னு விடுதலை பண்ணிட்டார். அப்பா வந்து பையனு வந்தால் 12 வயசுக்கு அப்புறம் பார்க்குறார். ஆனந்தம். அதனால் சாபம் கொடுத்தது அவரேனால சாபத்தினை விட்ரா பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஏதோ நதி இருக்கு, நதியில் போய் குளிச்சுட்டு வந்தார். போய் குளிச்சுட்டு வந்த உடனே அழகான திவ்யமான
சரீரம் அதே வயசு 12 வயசு தான். வக்கரங்கள் எல்லாமே போயிடுத்து. அப்பா விடுதலை பண்ணியாச்சு. அப்புறம் அந்த ஜனகர் வந்து இந்த வாதின்னு தோத்துனதுக்கப்புறம் இன்னும் ஜனகருக்கு நம்பிக்கை ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்புறம் அப்போ என்ன சொன்னா, அது எப்படி நான் நம்ப முடியாது, நீங்கள் குதிரை மேலே கால் போட்டதுக்குள்ளே அப்படின்னு சொன்னா. இல்லை, ஒரு மகாத்மா வந்து கேட்டால் ஆத்ம ஞானம் எவ்வளோ நேரமாகும் அடையிறதுக்குன்னா, ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷமா? அவ்வளோதானே, போதுமா? அது ಜಾಸ್ತಿ 59 செகண்ட் ಜಾಸ್ತಿப்பா கை நொறுக்கிற சமயத்தில். அப்படி சரி, அஷ்டாவக்கரர் சொன்னதே ஜனகர்னால நம்ப முடியல. வேணுமன்னவனுக்கு கிடைக்கும். நான் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலை, வேணுமன்னவனுக்கு கிடைக்கும். அவ்வளோ நேரத்தில் ஷட்டு நான் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் அப்பான்னு கூட்டிட்டு கிளம்பி போயிட்டார். அப்போது ஜனகர் நிற்க முடியல, இவன் விடக்கூடாது. பின்னாடி போய் தேடிட்டு எங்கே இருக்காரு என்னன்னு. அதுக்கப்புறம் குருவா ஸ்வீகரிச்சுக்கிட்டு அதான் அந்த குருగా భావించి உங்களை குருவாக நான் எடுத்துக்கிறேன், எனக்கு பிரம்ம வித்யை டீச்சர். இது பேசுறதுக்கு முன்னாடியே அதை வந்தார், குதிரை மேலே வந்தா ஜனகர். பின்ன போன கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டார். குதிரை மேலே நின்று இறங்கிறதுக்கு முன்னாடியே அவர் இப்படி ஒரு காலை எடுத்துட்டு இப்படி வரதுக்கு முன்னாடியே முதல்ல நான் பிரம்ம வித்யை சொல்லணும்னா தட்சிணை கொடுக்கணும். பக்தியாக இருக்கிறதுனால ஜனகர் என்ன வேணுமுன்னா கொடுத்துட்றேன், என்னே கொடுத்துட்றேன்னா கொடு, உன்னுடைய மனசு எனக்கு கொடு. ரொம்ப பக்தியாக இருக்கிறதுனால அந்த ஜனகர் பாவத்திலையும் வாயாலையும் சொல்லி நான் உன்னை மனசு உங்களுக்கு கொடுத்தேன், சர்வம் கொடுத்தாச்சு. மனசு என்ன சொன்ன உடனே மனசு இல்லாமல் ஆயிடுத்து. ஸ்டில் ஆயிட்டாரு, சில மாதிரி நின்றுட்டார். ஒரு காலம் இன்னும் எடுத்து கீழே வைக்கலை, அங்கே நின்று போயிட்டாருன்னு கதை. சில மாதிரி ஆயிட்டாருன்னு அது என்ன அர்த்தம் இருக்கிறதுன்னா, சரணாகதி. குருவுக்கு சரணாகிறது பெரிய கலை, பெரிய விஷயம். மனசு இல்லாமல் ஆயிடுத்து இப்போ, அதனால ரொம்ப சுலபம் உபதேசம். அந்த கொஞ்சம் நேரத்துக்கு சில மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மகா வாக்கியத்தோடைய பொருள் பிரகாசிச்சது. தத்துவமசி ஒன்றும் பண்ணல, டீச்சிங்கே பண்ணல. இன்னும் குரு சங்கல்பிச்சார். அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கிற அந்த ஆச்சாரியா அந்த நிஷ்டையில் இருக்கிறதுனால, தகுதி இருக்கிறதுனால, அந்த சரணாகதி அங்கே ஏற்பட்டதுனால, ஸ்ரத்தா, சரணாகதி மீன்ஸ் ஸ்ரத்தா, புவே அனுபவம் ஏற்பட்டது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அப்படிதான் கால் கீழே வச்சு இறங்கிட்டார். அப்போ இன்னும் ஜனகருக்கு வந்து ரொம்ப உத்சுக, வேற காரியம் இல்லை, இம்பார்ட்டண்ட் இல்லை, ராஜ்யம் ராஜ்யபரணம் அதெல்லாம் நடக்கும்.
அப்போது அவன் உட்கார வச்சு கேள்வி கேட்குறார். இதுதான் இந்த அஷ்டாவக்ரரை பற்றி, அவருக்கு பின்னாடி இருக்கிற அவங்க அப்பா கதை, அவருடைய கதை, அப்புறம் இனிமேல் அவர் செய்கிற உபதேசம் வாங்குகிற அந்த ஜனகருடைய மனோநிலை, அதிகாரித்துவம். அந்த அதிகாரித்துவம் பூர்ணமாக இருக்கிறதுனால அந்த ஜனகர் கேள்வி கேட்குறார். அங்கே தான் அஷ்டாவக்ர சம்ஹித டீச்சிங் தொடங்கிறது. அந்த டீச்சிங் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஜனகரை பற்றி, இது ஒரு ஜனகர் இல்லை, பல ஜனகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா பிருஹதாரண்யகோபனிஷத்தில் யாக்ஞவல்கர் கூட இன்னொரு ஜனகர் சம்வாதம் வரும். அற்புதமானது அது கூட. அங்கே அந்த பரம்பரையில் வரவந்த விதேக ராஜர்களை, மிதிலா நகர ராஜாவா, என்ன நம்ம மிதிலா நகர ஜானகியோடைய அப்பான்னு பார்த்தா அந்த ஜனகர் விஷயம் வால்மீகி ராமாயணத்தில் ரொம்ப அப்படி சிறப்பாக ஒன்றும் எங்கேயுமே வரல. கீதையில் பகவான் பாராட்டி அங்கே ஒரு ஜனகாதய, ராஜர்ஷிகளுக்குள்ளே, ராஜாக்களுக்குள்ளேயே ஞான நிஷ்டர்களாக இருக்கிற ராஜர்ஷிகளன்னு ரொம்ப பிரசித்தமாக சொல்லணும்னா ஞான மார்க்கத்தில் ரெண்டு பேர். அங்கே கர்ப்பஸ்ரீமானன்னா ரெண்டுன்னு சொல்லிட்டேன். இங்கே 2 பேர். அஸ்வபதி ராஜா, இவர் பற்றி கூட கதை பிருஹதாரண்யகோபனிஷத்தில் வரும். அஸ்வபதி ராஜா அண்டு ஜனக ராஜா. வேறு பக்தி பரமாக வந்த ராஜாக்கள் அம்பரீஷர், பிரியவிரதன், அவங்க எல்லாரும் இருக்காங்க பாகவதத்தில். பட் ஹியர் அஸ்வபதி ராஜா அண்ட் ஜனகர். ஸோ எந்த ஜனகர் ஆனாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஜென்மிச்சதுக்காக ஹிருதயத்தில் ஞானத்தினை ஜென்மிப்ப செய்கிறது ஜனகருடைய வேலை. மனுஷ சரீரம் எடுத்து ஜென்மிச்சதுனால ஹிருதயத்தில் அந்த மனிதன் ஆத்ம ஜானத்துக்கு ஜென்ம, அஜ்ஞானத்துக்கு மரணம். அப்படி பிறக்க வைக்கிற திறமை இருக்கிற எல்லோரும் ஜனகர்கள் தான். அடுத்த விஷயம், அஷ்டாவக்ரர் அவருக்கு சரீரத்தில் தான் 8 வக்ரங்கள் இருக்க தவிர ஞானத்தில் ஒன்றும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு. எவ்வளவு ஸ்ட்ரெயிட்டுன்னா பாராட்டி சொல்லி முடியாத. அதனால தான் முதல்ல சொன்ன பாராட்டாத ஆச்சாரியர் கிடையாது, பேசாத ஆச்சாரியர் கிடையாது அஷ்டாவக்ரம். உதாரணத்துக்கு ரமண மகர்ஷி பகவான் அஷ்டாவக்ர கீதை இந்த 798 ஸ்லோகங்களை தமிழில் அவர் கையாலேயே எழுதிட்டார். தமிழ் மொழி அப்படி எல்லாம் கிடையாது, டிரான்ஸ்லேட் அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் அது இருக்கு. அதனால அப்போ அதிலும் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவரோட கையெழுத்தினாலேயே இத்தனை ஸ்லோகங்கள்னு எழுதி வச்சிருக்கார். மட்டுமில்லை, பல வாட்டி அடியார்களுக்கு கூட யோக வாசிஷ்டம் அஷ்டாவக்ர கீத விஷயங்கள்னு சொல்லிட்டே இருப்பார். எப்பாவது பேச்சு எங்கே அப்படி வந்ததுன்னா ரொம்ப பக்குவமாக இருக்கிற அதிகாரிகள் அங்கே இருக்கான்னா அடியார்கள் பேசும்.
இதில் இருக்கிற விஷயந்தான் பேசும். அப்போ அது எவ்வளோ முக்கியமானதாக இருந்திருக்கு. விவேகானந்தருடைய வாழ்க்கையிலே கூட விவேகானந்தர் சின்ன வயசுலேயே இது இந்த கிரந்தத்தனை நிறைய படிக்க பழக்கம் இருந்ததாமா. ஆனால் இன்னும் வழி தெரியல எங்கே யாருன்னு. பிரம்ம சமாஜில் அதெல்லாம் போயிருக்கான். ராமகிருஷ்ணர்கிட்ட வரத்துக்கு முன்னாடி தேடுறான். பாருங்கோ, அந்த தீவிரமான ஒரு தேடுதல் அது ரொம்ப ஆத்ம அனுகிரகம் பக்கியம் அப்படியெல்லாம் இருக்கிறதுனால இந்த ராமகிருஷ்ணர் அந்த பையன் வந்தப்போ முதல் நாள் அவனுக்கு பூஜை பண்ணி ஆரத்தி காட்டி, அது என்னன்னா அந்த சரீரில் இருக்கிற அந்த ஜீவனுடைய முமுட்சுத்துவத்துக்கு அவர் பண்ணுறார். முமுட்சுத்துவம், ஆத்ம அனுகிரகம். அப்போது நரேந்திரநாத்தை அதுக்கு தெரியாது, இவனே இப்படி எல்லாம் பண்ணுறாரு, பைச்ச மாதிரி இருக்க அப்படியெல்லாம் நினச்சிட்ருக்கு. நீ தினந்தோறும் நீ வரணும் என்னை பார்க்கறதுக்குன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீ டாக்கூர்ஜி உங்களுக்கு என்ன மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட் ஏற்படுதுன்னு சொல்லும் குழந்தை. என் குருவுக்கு தெரியும், அதெல்லாம் கண்டிக்காமல் அப்படியோ மொத்தம் மவுல்டு பண்ணி கம்ப்ளீட்லி டிரான்ஸ்ஃபர்மேஷன். நரேந்திரநாத் விவேகானந்தா ஆயிட்டாருன்னா இந்த குரு அது இந்த குரு இப்போ இல்லை, அங்கே ஏதோ ஜென்மத்தில் வந்து எல்லாம் தொடங்கி வந்தது. அப்படி பாருங்க எவ்வளோ இந்த ஜெர்னி பிரயாணம் எப்படியெல்லாம் இருந்து எப்படி வந்துடுதுன்னு. இதோட பெருமை தெரியணும், பெருமை அறியணும். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணர் வந்து அந்த காலத்தில் இன்னும் பெரிய ஒன்றும் யாருக்கு தெரியாது, யாரும் நினைவு 2-3 பேர் இருப்பான், வருவான், போவான். சில பேர் வந்து ஏதோ ஒரு 4 நாள் வச்சுட்டு போவான். இந்த மாதிரி தவிர உட்கார வச்சு யோக வாசிஷ்டம் அஷ்டாவக்ர கீதை எடுத்துட்டு படி கொடுக்குமா, படிச்சுடுவான். மறுபடியும் நாளைக்கு அப்படி மறுபடியும் எடுத்து படிச்சு, நான் இது படித்தா டாக்கூர்ஜி எனக்காக படியணும், இப்படி சொல்லி எனக்காக படியன்னு மறுபடியும் அஷ்டாவக்ர கீதை படிக்க வச்சு விவேகானந்தர். அதுக்கப்புறம் விவேகானந்தருக்கு இந்த புஸ்தகம் இதன்னா வாழ்க்கை கடைசி வரைக்கும் கூட அவருடைய வாழ்க்கை அப்படி இருந்ததே எல்லாரும். அப்படிப்பட்ட ரொம்ப சிறந்த ஒரு பிரௌಢ பிரகரண கிரந்தம். அது நம்ம இன்னைக்கு ஜஸ்ட்டு தொடங்கி வைக்கிறோம். இதுதான் இது பின்னாடி இருக்கிற எல்லா விஷயம். முதல் ஸ்லோகம் அது அந்த அத்தியாயம் வரும்போது அது அத்தியாயம் நம்பர் ஸ்லோகம் மாறும். முதல் அத்தியாயத்தில் நானே படிக்கிறேன். ஜனக உவாச்ச கதம் ஞானமவாப்னோதி கதம் முக்திர்பவிஷ்யதி வைராக்யம் ச கதம் பிராப்தம் ஏதத் ப்ரூஹி மம பிரபோ. ஜனகருடைய முதல் கேள்வி என்ன? இதில் கேள்வி இருக்கு. ஜனக உவாச்ச, மூணு கேள்விகள் கேட்குறார். இந்த கேள்விகள் ஸ்லோகத்தில் பார்த்தா ஆர்டர் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. நம்ம இப்படி தான் பார்க்கணும், நமக்கு புரிஞ்சது இப்படி புரியும். இப்படி
அங்கே சொன்ன ஆர்டர் சொல்கிறேன். முதல் விஷயம், ப்ரூஹி மம பிரபோ, எனக்கு சொல்லித்தாங்கோ. மம ப்ரூஹி, எனக்கு ப்ரூஹின்னு சொல்லித்தாங்க. டீச் மீ, ஹே பிரபோ. பாருங்க, 12 வயசு, ஜனகருக்கு எவ்வளவோ வயசு பெருசு. நான் குருவாக ஸ்வீகரித்ததுக்கப்புறம் குருன்னு ஈஸ்வரர் பாவத்தோட ஏ பிரபோ அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறாரு. அது என்ன தெரிவிக்கிறதுன்னா, இந்த ஹியூமிலிட்டி, அடக்கம். கிருஷ்ணர் சொல்லுவா பாகவதத்தில் எங்கோ, ராஜாக்கள் எவ்வளவோ பெரிய பெரிய ராஜாக்கள் அந்த பிரம்மஜானி எங்கே இருக்கான்னு தேடி, அவன் என்ன வயசாக இருந்தானோ எங்கே இருந்தானோ அந்த பிரம்மஜானி தேடி போய் கேட்டு வாங்கிட்டாங்க. இது யோக வாசிஷ்டத்தில் வரும். இன்னொரு விதமாக ராமர்கிட்ட சொல்கிறாரு, ராமா, ஞானி எங்கிருந்தாலும் போய் தேடி எடுத்துக்கோ. ஞானி எங்கே இருந்தாலும் எந்த மாதிரி இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம். என்ன வயசில் இருந்தாலும் என்ன குலமாக இருந்தாலும் சேரில் இருந்தால் கூட விடக்கூடாது. போய் அவங்ககிட்ட ஞானம் வாங்கிக்கணும். எப்படி என்ன, அதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறேன்னா, ரத்னம் இருக்கே அனு தெரிஞ்சதுன்னா எங்கே இருந்தாலும் எடுப்போம். இல்லை நம்ம கையில் இருக்கிற ரத்னமோ, இல்லை ரத்னம் சாக்கடையில் விழுந்துச்சு, ட்ரைனேஜில் விழுந்துச்சு, விடுவோமா? கையை வச்சு எப்படியாவது கஷ்டப்பட்டு ரத்னம் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம். அப்படிதான் ரத்னத்தனே விடக்கூடாது. அந்த குரு ரத்னத்தனை கூட எங்கே இருந்தால் கூட விடக்கூடாது. ராமா, அங்கே ஞானம் வாங்கிக்கணும் போய் என்ற. அப்புறம் ராஜாக்களே போய் பிராமணர்கிட்ட, பிராமணனு ஏழை அப்படின்னு எங்கோ இருக்கான்னு இல்லாமல் ஞான நிஷ்டையோடு இருக்கிற பிராமணனாக இருந்த. ஸோ இது கான்ட்ராஸ்ட் இருக்கா. ராஜா, பெரிய பெரிய ராஜாக்கள், சக்கரவர்த்திகள் பிராமணன்கிட்ட போய் இதோ உட்கார்ந்து கை கொப்பியாய் பிரபுவனை கேட்டு அதோட அருமையை அறிந்தவங்கள் அரசியல்வாதிகள் அந்த காலத்தில். இன்னொன்று கூட என்ன சொல்கிறான்னா, பிராமணர்கள் கூட, ரொம்ப படித்தவங்க கூட, வயசானவங்களுக்கு கூட ஒரு ராஜா க்ஷத்திரியனுக்கிட்ட ஞானி இருக்கு, அவன் ஞானியாக இருக்கான்னா அங்கேயும் கை கூப்பி நின்றுட்டு நமஸ்காரம் பண்ணி ஞானம் வாங்கிக்கிறான். தப்பே கிடையாது. இப்படி தான் இருந்தான். அப்படின்னு அங்கே யோக வாசிஷ்டத்துலேயும் கிருஷ்ணர் வேறு இடத்துலையும் சங்கரர் கூட பாஷ்யத்தில் எங்கோ இதெல்லாம் சொல்கிறார். இந்த விஷயம் புரியுறதா? அப்போது நமக்கு ரத்னம் எப்படி முக்கியமோ, ஈவன் மனுஸ்மிருதி 3 விஷயங்கள்னு சொல்கிறது இதே. குரு எங்கிருந்தால் கூட தேடிப்போ ஞானி, குருவன ஞானி. அதுக்கு தாமதம் இதெல்லாம் அது பண்ணாத, கழிக்கும் போது வாங்கிக்கணும். அதே மாதிரி ரத்னம் எங்கிருந்தாலும் தேடி எடுத்துக்கோ.
நல்ல குணங்கள் இருக்கிற ஸ்திரீ எந்த குலத்தில் இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கும். இது மனுஸ்மிருதியா? மனுஸ்மிருதி. அதெல்லாம் பேசினா ரொம்ப கான்ட்ரடிக்ஷனாக இருக்கும். ஆனால் கருத்து பார்க்க, நல்ல குணங்கள் இருக்கிற ஸ்திரீ எந்த குலத்தில் இருந்தால் கூட விவாகம் பண்ணிக்கும். இதை அந்த மாதிரி இந்த விஷயங்களை சொல்லும்போது, ஸோ முதல் ஸ்லோகத்தில் அந்த ஸ்ரத்தை பற்றி அங்கேயே சொல்லிட்டேன். அந்த ஸ்ரத்தை மனசனை கொடுத்தாச்சு. மனசனை கொடுக்குறவன்னா அவ்வளோ ரிசெப்டிவாக, அவ்வளோ அடக்கத்தோட, என்னுடைய பிரெயின் என்னுடைய விஷயங்கள் இல்லை, குரு உபதேசம் பண்ணுறாரு. அந்த ஸ்ரத்தை மட்டும் இருந்தாவே போதும், வேலை முடிஞ்சிடும். உன்னுடைய ஸ்ரத்தை என்ன? ஸ்ரத்தா இதுதான் சத்தியம், பிரம்மம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டால் நானும் என்னோட அஜ்ஞானம் போகும். அந்த பிரம்மனிஷ்டனாக இருக்கிற குரு கிட்ட வரணும். அந்த குரு சொல்லுவார், இதுதான் பிரம்மம், அது நீதானே. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. இன்டலெக்சுவல் மைண்டு அனி கொஷன்ஸ் என்னதுன்னு இருந்தால் அந்த வேலை முடியாது, நடக்காது. அந்த முமுட்சுத்துவம் பற்றி சொல்லும்போது சொன்னால், இங்கே அந்த முமுட்சுத்துவத்தோட குவாலிட்டிஸ் எல்லாம் இங்கே இந்த 3 கேள்விகளுக்குள்ள இருக்கு எல்லாமே. முதல் கேள்வி, கதம் ஞானம் அவாப்னோதி, எப்படி ஞானம் அடையிறது? கதம் முக்திர் பவிஷ்யதி, முக்தி எப்படி வரும், ஏற்படும்? 3, வைராக்கியம் ச கதம் பிராப்தம். ஏதது, இதெல்லாமே 3 நம்ம ஆக்சுவலி இப்படி பார்க்கணும். என்ன, வைராக்கியம் இருந்தாதான் ஞானம் வரும், ஞானம் வந்தாதான் முக்தி ஏற்படும். பரவாயில்ல, எப்படி கேட்டாங்க. நோட், திஸ் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த வைராக்கியம் இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்ரத்தா. இந்த வைராக்கியம் தீவிரமாக இருக்கிறது தான் சரணாகதி, அடக்கம். இங்கே இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, வைராக்கியம்னா சாஸ்திரம் என்ன சொல்கிறதே குரு சொல்லுவார். முதல் விஷயம் பாரு, ந கர்மணா, எதையும் செஞ்சு அடையிற விஷயம் இல்லை. இது ஏற்றுக்கிறதுக்கு பேர் தான் வைராக்கியம். ந கர்மணா. அப்போது அந்த ஸ்ரத்த இருக்கிற மனசில் இனிமே பொதுவாக நம்முடைய டெண்டன்ஸ் என்னன்னா, ஆக்ட் அண்ட் லேர்ன், டூ அண்ட் லேர்ன், டூ அண்ட் கெட் இட் அன் அர்த்தம். இது ஜென்ரல் ஆட்டிடியூடு, டெண்டன்ஸ் இல்லையா? அது மாற்றணும். தேர் இஸ் நோ டூயிங் ஹியர். ஜஸ்ட் பீயிங் ஒன்லி, பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லையே. இது ஏற்றுக்கணவனு தான் உத்தம அதிகாரி. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் டீச்சிங், ரொம்ப டெப்த்தாக இருக்கும். அதனால் ரொம்ப ஸ்லோவாக போவேன். தூக்கம் வந்தாலும் பசிச்சாலும். ஸோ 3 கேள்விகளோட இந்த முதல் அத்தியாயத்திலோ முதல் ஸ்லோகத்தில் நம்ம இன்றைக்கி தொடங்கிட்டோம். சிந்திக்கணும் 3 கேள்விகள். வைராக்கியம், ஞானம், முக்தி. இது வேணும் எனக்கு. நான் ஆசைப்படுற அந்த ஜனகர் ஓ பிரபோ,
ப்ரூஹிமே மம அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி கேள்வி கேட்டார். இதோடைய விஸ்தரித்து பேச போகிற விஷயந்தான் இந்த அத்தியாயம், முதல் அத்தியாயம். ஏன்னா நடுவில் ஜனகர் கேட்டுகிட்டே இருப்பார் கேள்வி. அழகாக அந்த சம்வாதம், அஷ்டாவக்ர ஜனக சம்வாதம், அஷ்டாவக்ர சம்ஹிதா இன்னைக்கு தொடங்கிட்டோம். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.